அந்த தேர்தல் வெற்றி என்பது நாங்கள் தொண்டர்களாக அங்க பணியாற்றினோம். அந்த வெற்றி என்பது முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழுக்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றியை ஒரு சாதாரண நபர், எந்த வகையிலும் இந்த இயக்கத்திற்கு ஒரு 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 தும்பி அளவு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாத ஒரு நபர் இந்த இயக்கத்தையே நாங்கள் வழிநடத்துவோம் என்று சொல்லுகிறார். இதற்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அதே போல கழகம் இரண்டுபட்ட நேரத்தில் இந்த கட்சியை இணைத்தவர் என்னுடைய மாமா முனைவர் நடராஜன் என்று சொல்லுகிறார். அவர் அப்பொழுது எங்கு இருந்தார்? என்ன நிலையில் இருந்தார்? இந்த நாடு தெரியாதா? அதில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கட்சி இரண்டாக உடைக்கப்பட்ட பொழுது இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையார், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் என்னுடைய கணவர், இந்த இயக்கம் பாழ்பட்டுக் கூட விடக்கூடாது என்பதற்காக அவராகவே வழியில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடைந்த இயக்கத்தை இணைப்பதற்காக, இரட்டை சின்னம் கிடைப்பதற்காக தான் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திலே கொடுத்திருக்கிறார். ஏதோ இவர்கள் தான், இவருடைய குடும்பம் தான், இவர் மாமன் மச்சான் தான் இந்த சின்னத்தை பெற்றுச் சொல்வதாக ஒரு எவ்வளவு பெரிய தவறான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் பாருங்கள். அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார் திரு திவாகரன் அவர்கள். இன்று இளைஞர்களுக்கு தெரியாது, அதற்காக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று இளைஞர்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு வரலாற்று உண்மையை, இந்த வரலாற்று உண்மையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய குருதியை சிந்தியவர்கள், நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீர்த்தவர்கள், இவர்கள் உழைத்த உழைப்பை, இவர்கள் உழைத்த தியாகத்தை, இவர்கள் பெற்ற தியாகத்தை இந்த இருவர் பெற வேண்டும் என்று எவ்வளவு ஒரு கயமைத்தனமான ஒரு கருத்தை திரு திவாகரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு மக்கள் இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு தொண்டர் ஆரம்பித்த கட்சியில் நான் இணைகிறேன் என்று சொன்னார். வரலாற்றிலே எந்த வரலாற்றிலும் இருக்காது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே ஒரு தொண்டர் ஆரம்பித்த இயக்கத்தில் நான் இணைகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய கருத்து! PH பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அந்த நேரத்திலே, அந்த தேர்தல் மிகவும் கடுமையாக உழைத்தவர்கள். ஆனால் இவர் இந்த இயக்கத்திற்கு இன்று உரிமை கொண்டாடுகிறார். இன்று இருக்கின்ற தலைமை கழகம் மரியாதைக்குரிய மறைந்த அன்னியார் ஜானகி அம்மா